அண்ணா நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க? நடிக்கிறேன் ஆசிரியர் எங்கே போனாலும் என்ன அடிக்கிறாங்க. டெய்லி வேஜஸ் சம்பளத்துக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டில் வந்து ஒட்டர் அடிக்கணுங்க. 500 ரூபா சம்பளம் தான் வந்திருக்கேன். வீடியோ எடுக்க இவன் வந்திருக்கேன். அவனுக்கு 150 ரூபா. சும்மா வேடிக்கை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 50 ரூபா. சொல்லி தராங்க பெயிண்ட் அடிக்க. இல்லை நம்ம எல்லா சாமியும் கூப்பிடுவோம். அடிக்க நானும் அடிச்சுட்டேன். இல்லை நான் அடிச்சு பாப்பா எப்படி அடிக்கணும் பாக்க. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்மம். பார்த்தீங்கன்னா 30 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுல. என்னதுடா இது பேர்? நீளத்தை மும்பை இந்தியன்ஸ்க்கான நாங்கள் நீளத்தை தான் அடிச்சிருக்கோம். அப்படி பெரிய வேலை சொல்லியிருக்காங்க. கிளி சொல்லியிருக்காங்க. இது வாய்க்கில் போட்டது ஆகுமா? ஆமாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்தேன். எங்கள் அம்மா லைனிங் வாங்க கொடுத்துருந்தாங்க. 300 டைம் துவைச்சிருப்பாங்க. நான் பாக்குறதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. காலம் கெட்டு போச்சு guys. பார்த்தீங்களா எவ்வளோ வேலை செஞ்சு முடியல என்னால். லைனிங் வாங்கிட்டோம். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்ம இது சொல்லிக்கிறோம். பவுன்சர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. லைனிங் எடுத்து உள்ள வச்சுருங்க. எல்லாருக்குமே யார்கர் வந்தால் கிஃப்ட் அடிக்க தெரியும். பவுன்சர் வந்தால் அதுவும் கிஃப்ட் அடிக்க தெரியும். வேலை செய்யலாம். பவுன்சர் இங்கே வந்துட்டு இப்படி தானே அடிப்பீங்க. அதுக்கு பவுன்சர் இப்படி தான் கிஃப்ட் அடிக்கும். பால் எப்படி போறேன்னு சொல்லி தரவா? A few moments later. கைஸ் அவ்வளோதான். இப்போ ஒட்டரெல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கழுவி விட்றது தான் பிளான். தண்ணி கூட இல்லை கைஸ். நம்ம வீட்டில் போய் அங்கே ஒரு பக்கத்தில் அந்த தெரு இருக்குது. அந்த தெருவில் தான் போய் எடுக்கிறோம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இவன் ரொம்ப நடிக்கிறான். தண்ணி ஒன்றா எடுத்த மாதிரியே அத்தலூண்டு குடத்த வச்சுட்டு என்னமா நடிச்சிட்டு இருக்கேன் கைஸ் பாருங்க. கேளு. ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்னைக்கு வந்து டேட் என்ன பார்த்தீங்கன்னா June 2, 2024. ஓகேங்களா? எதுக்கு இந்த டேட் சொல்கிறேன்னா இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆஃபீஸை புதுசாக ஒரு ஆஃபீஸை வச்சு இதுக்கு மேலே ஒர்க்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி. இவ்வளோ நாள் வந்து வீடு அங்கே இங்கே சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் எங்களுக்கான சோர்ஸ் இருக்கோ அங்கே தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நிறையா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த சேலம் ஸ்டுடியோஸுங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு. சேலமில் இருக்க பசங்களுக்கு தெரியும். சேலம் இருக்க 4 பேர் தான் பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே அதெல்லாம் அப்பார்ட். இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு தெளிவான வீடியோ. இதுக்கு மேலே நம்ம செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு டெய்லி ரெகுலர் அப்டேட் சொல்லிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேலம் ஸ்டுடியோ இந்த ஆஃபீஸ் எதுக்குடா தனியாக என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, அடுத்து வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறது, இ-காமர்ஸ் ஷூட்டு, வெப்சைட்டு எல்லாமே பண்ணிருக்கோம். அதை எடுத்தவங்க மொத்தம்லாம் பேசக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா தெளிவான வீடியோவை அடுத்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கான இது எதுக்குன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு மெமரிஸ்க்காக தான். நான் எது சொன்னாலும் சிரிக்கிறானுங்க. சரி ஒரு நெட்டில் ஒரு கொஞ்சம் கேவலமான காமெடி நடந்துச்சு. அதனால எல்லாம் சிரிக்கிறாங்க. மாத்திரம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளோட ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைனாக வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. முடிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 3 to 5 days
5 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஏன்னா வெப்சைட் எல்லா கம்பெனிக்குமே இருக்கணும். நம்ம சேலம் ஸ்டுடியோஸ் கம்பெனிக்குமே நாங்களே பண்ணிருக்கோம், நாங்கள் வெப்சைட்டு பண்ணுறோம். அது மாதிரி நிறைய இருக்குது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது இந்த ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு மாற்றி மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்தோ ஒரு ஜீவன் அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்துதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிப்போம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.